Guys, welcome to Trisha Mathematics. I am Trisha. இன்னைக்கு நம்ம class 11 Max chapter 1 sets relations and functions exercise 1.4 fifth sum இந்த வீடியோல பார்க்கலாம். From the curve y is equal to sin x, graph the function. இந்த y is equal to sin x இந்த graphல இருந்து நம்ம பார்த்தீங்கன்னா y is equal to sin minus x, second subdivision minus sin minus x, third subdivision y is equal to y is equal to sin pi by 2 plus x, which is cos x னு கொடுத்திருக்காங்க. இந்த sin pi by 2 plus x ங்கிறது வேற எதுவும் இல்ல, cos x. And fourth subdivision y is equal to sin pi by 2 minus x, which is also a cos x. இது மைனஸ்ல இருந்தாலுமே இதுவும் cos x தான். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து y is equal to sin x graph போட்டாதான் அடுத்த இதுல இருந்து தான் மற்றதெல்லாம் நம்மளால போட முடியும். y is equal to sin x graph. sin x நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ x ஓட வேல்யூ அண்ட் y ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொன்றா சப்ஸ்டியூட் பண்ண, இங்கே x சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு y ஒவ்வொரு வேல்யூவை கிடைக்குமா? அப்போ x வந்து நம்ம ஜீரோன்னு சப்ஸ்டியூட் சைன் x வந்து ஜீரோன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது சைன் ஜீரோன்னு வந்துடும். அப்போ நம்மளுக்கு yயும் ஜீரோ தான். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் 1 2 3 அந்த மாதிரி எடுக்க முடியாது. நம்ம பார்த்தீங்கன்னா சைன் கொடுத்துருக்காங்க, இது 0 டிகிரின்னு சொல்லும்போது நம்மளுக்கு yயும் பார்த்தீங்கன்னா 0 வரும். அதே இது நெக்ஸ்ட் இப்போ நம்ம இது டிகிரியில் எடுக்கணும். அப்போ 90 டிகிரி 180 டிகிரி 270 டிகிரி அண்ட் 360 டிகிரி இங்கே பார்த்தீங்கன்னா பைன்னு கொடுத்துருக்காங்களா? அப்போ பையன் அதுலேயும் இருக்குது. அதனால நம்ம பை பை டூங்கிறது என்னது? பை பை டூ, பையோட வேல்யூ 180 டிகிரி. பை பை டூன்னு எடுத்தோன்னா 180 divided by 2 நம்மளுக்கு 90 டிகிரின்னு வரும். அப்போ பை பை டூன்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு எக்ஸோட வேல்யூ நம்ம பை பை டூன்னு போடும் போது சைன் 90 வேறு எதுவும் இல்லை, சைன் 90, சைன் 90யோட வேல்யூ 1. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பைன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா பைங்கிறது 180 டிகிரி 90 விட கிரேட்டர். ஸோ நம்ம பைன்னு எடுத்தோன்னா சைன் பையன்னு இருக்கும், வேறு எதுவும் இல்லை. இது 90 டிகிரி, இது வந்து 180 டிகிரி. சைன் 180 டிகிரின்னு சொல்லும் போது நம்மளுக்கு 0ன்னு வரும். நெக்ஸ்ட்டு வந்து 3 பை பை டூன்னு எடுத்துக்கலாம். 3 பை பை டூங்கிறது வேறு எதுவும் இல்லை, 270 டிகிரி. 3 பை பை டூங்கிறது பை பை டூ 90 டிகிரின்னு தெரியும். அப்போ 3 into 19 பண்ணும்போது 270 டிகிரி நம்மளுக்கு வரும். இது 270 டிகிரி. அப்போ சைன் 270 டிகிரிங்கிறது -1ன்னு வரும். நெக்ஸ்ட்டு வந்து எப்படி எடுத்துக்கலாம்னா 2 பைன்னு எடுத்துக்கலாம். 2 பைனா பையோட வேல்யூ 180, 2 into 180 பண்ணும்போது 360 வரும். அப்போ 360, 2 பைங்கிறது வேறு எதுவும் இல்லை, 360 டிகிரி. அப்போ சைன் 360 டிகிரின்னு சொல்லும் போது வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒய்யோடது 0. இதை நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, இப்போ இங்கே 0 டிகிரின்னு இருக்குது, 0லேருந்து 90 டிகிரின்னு இதை எடுத்துக்கலாம். 0 to 90. அண்ட் நெக்ஸ்ட் இது 180 டிகிரி, 270 டிகிரி அண்ட் 360 டிகிரி. இங்கே இதில் பார்த்தீங்கன்னா ஒய் ஆக்சிஸ் வந்து ஒய் ஆக்சிஸில் இருக்கிற வேல்யூஸ் எல்லாமே 0ன்னு எடுத்துக்கலாம். அண்ட் எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கிறது 1ன்னு எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இதோட வேல்யூஸ் ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ 0 டிகிரி இருக்குது. 0 to 0 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 0 டிகிரிக்கு வேல்யூ வந்து 0, ஏன்னா இது நம்ம 0ன்னு எடுத்திருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் இப்போ 90 டிகிரி, 90 டிகிரிங்கிறது எக்ஸ் ஆக்சிஸ். எக்ஸ் ஆக்சிஸ் வந்து வேல்யூ 1 எடுத்துக்கோங்கன்னு சொல்லியாச்சு. இது பாசிட்டிவ் சைடில் இருக்கங்காட்டி +1 +1 எடுத்திருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 180 டிகிரி, 180 டிகிரிங்கிறது ஒய் ஆக்சிஸ். ஒய் ஆக்சிஸோட வேல்யூ 0 ஞாபகம் வச்சிருக்க சொன்னோமா? அப்போ ஒய் ஆக்சிஸோட 180 டிகிரியோட வேல்யூ வந்து 0. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 270 டிகிரி, 270 டிகிரிங்கிறது எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது. அப்போ எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கிறத வேல்யூ வந்து 1 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம், நெகட்டிவ் சைடில் இருக்குது, அப்போ -1. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 360 டிகிரி, 360 டிகிரி மறுபடியும் 270க்கு வருமா? பார்த்தீங்கன்னா 360 டிகிரின்னு வருமா? இது எக்ஸ் ஆக்சிஸில் தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஒய் ஆக்சிஸில் இருக்குது. அப்போ நம்மளுக்கு வேல்யூ 0 ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வேல்யூஸ் ஈஸியாக சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ இதுக்கான கிராஃப் வந்து நம்ம போடலாம். கிராஃபு எப்படி எடுத்துக்கலான்னா பை பை 2 பை 3 பை பை 2 2 பை அண்ட் y ஆக்சிஸில் 1 2 3 இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம y is equal to sin xக்கு நம்ம பாயிண்ட்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். இதெல்லாம் நம்ம பிளாட் பண்ணலாம். 0,0 0,0ங்கிறது இங்கே வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பை பை 2, அதாவது பை பை 2ங்கிறது வேறு எதில் 90 டிகிரி, அதோட பை பை 2 1ல் இருக்கும். எக்ஸ் ஆக்சிஸில் பை பை 2 அண்ட் y ஆக்சிஸில் பார்த்தீங்கன்னா 1.
நெக்ஸ்ட்டு வந்து பை 0ன்னு இருக்குது. பை 0ங்கிற வேல்யூ இந்த இடத்துல பிளாட் ஆகும். நெக்ஸ்ட்டு 3π/2 -1 இருக்குது. -1ன்னு சொல்லும் போது இந்த இடத்துல வரும். நெக்ஸ்ட்டு 2π0 அப்போ இந்த இடத்துல. அப்போ கிராஃப் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வருது. கிராஃப் வந்து இது எல்லாத்தையுமே நம்ம ஜாயின் பண்ணோன்னா கிராஃப் பார்த்திங்கன்னா இதே மாதிரி இந்த மாதிரி இருக்கும். அதே இதுதான் பார்த்திங்கன்னா நெகட்டிவ் சைட்லேயும் இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த இடத்த பாயிண்ட்டாக இருக்கும் அண்ட் இது அண்ட் நெக்ஸ்ட் இந்த பாயிண்ட் அண்ட் இந்த பாயிண்ட். இப்படி தான் நம்மளுக்கு கிராஃப் இருக்கும். அப்போ y is equal to sin x கிராஃப் வந்து நம்ம ட்ரா பண்ணியாச்சு. y is equal to sin x கிராஃப், சாரி இந்த பாயிண்ட் இங்கே இருக்கு. y is equal to sin x கிராஃப் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். y is equal to sin x கிராஃப். இப்போ நெக்ஸ்ட் இதிலிருந்து இந்த சப்டிவிஷன்ஸ் எல்லாமே நம்மளை சால்வ் பண்ணி சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் நம்ம பார்க்கலாம். y is equal to sin -xன்னு இருக்குது. வேறு எதுவும் இல்லை. இது நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா இந்த பாயிண்ட் இங்கே இருக்குன்னா அதை நம்ம கீழே எடுத்துக்கலாம். அப்போ எப்படி வரும்னா இந்த பாயிண்ட் இங்கே இருக்கா, நம்ம இந்த சைட் டைரக்ஷனில் எடுத்துக்கலாம். இந்த பாயிண்ட் இங்கே வரும் அண்ட் இந்த பாயிண்ட்டை 3/2 இந்த பாயிண்ட் பார்த்திங்கன்னா மேலே 1 கிட்ட வரும். அப்போ கிராஃப் வந்து இந்த சைடு பார்த்திங்கன்னா இது கீழே இருந்துச்சுன்னா இது மேலே வரும், இது மேலே இருக்கும் போது இது கீழே வரும். அப்போ கிராஃப் எப்படி நம்ம பிளாட் பண்ணலான்னா கிராஃப் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வரும். கிராஃப் வந்து இந்த மாதிரி இருக்கும். அப்போ y is equal to sin -x கிராஃப் பார்த்திங்கன்னா இந்த ரெட் கலரில் போட்டிருக்க கிராஃப் தான் நம்மளுக்கான ஆன்சர். இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. y is equal to sin xல இருந்து நம்ம பார்த்திங்கன்னா மைனஸில் கேட்டங்காட்டி இந்த கிராஃப் y is equal to sin x ஓட ரிஃப்ளெக்ஷனாக தான் இந்த கிராஃப் y is equal to sin -x கிராஃப் வரும். அப்போ ரிஃப்ளெக்ஷன் சொன்னோடனே நம்ம ஈஸியாக ட்ரா பண்ணிட்டோம் இந்த மாதிரி. இப்போ நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் y is equal to -sin -xன்னு இருக்கா. செகண்ட் சப்டிவிஷன் y is equal to -sin -xன்னு இருக்குது. மைனஸ் பார்த்திங்கன்னா sin -xன்னு இருக்குது. இது மல்டிப்பிள் தான் இருக்குது. அப்போ -sin xன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஈக்குவல் டு -sin xன்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் நம்மளுக்கு ப்ளஸ்ன்னு வந்துடும். ப்ளஸ் sin xன்னு இருக்கும். அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு கிராஃப் போட்ட கொஷினில் ஒரு கிராஃப் கொடுத்துருந்தாங்களா y is equal to sin x கிராஃப். இந்த கிராஃப் தான் பார்த்திங்கன்னா இதுக்கான ஆன்சர். இந்த ப்ளூ கலரில் போட்டிருக்கிற கிராஃப் தான் இந்த செகண்ட் சப்டிவிஷனுக்கான ஆன்சர். அப்போ இதை எப்படி எழுதிக்கலான்னா therefore it is same as y is equal to sin x கிராஃப் மாதிரி இது சேம் அதே தான் இதுக்கும் வருது. அதனால் சேம் as y is equal to sin x கிராஃபை நம்ம எழுதியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன் நம்ம பார்க்கலாம். தேர்ட் சப்டிவிஷன் பார்த்திங்கன்னா y is equal to sin π/2 + xன்னு இருக்குது. π/2 தேர்ட் சப்டிவிஷன் y is equal to sin π/2 + xன்னு இருக்குது. இது பார்த்திங்கன்னா இது வந்து y is which is cos xன்னு கொடுத்துருக்காங்க. which is cos x. அப்போ y is equal to cos xன்னு இருக்குது. இது எப்படி cos x அப்படின்னு பார்த்தீங்கன்னா π/2ன்னு இருக்குது. π/2 ஆல்ரெடி சொன்ன மாதிரி அது 90 ப்ளஸ் இது நம்ம தீட்டான்னு எடுத்துக்கலாம். அப்போ 90 + sin 90 + தீட்டாங்கிறது cos தீட்டா. அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. cos xக்கு பதிலாக நம்ம தீட்டா எடுத்த மாதிரி இங்கேயும் தீட்டான்னு இருக்கிற இடத்துல நம்ம பார்த்திங்கன்னா இங்கே எக்ஸ்ன்னு மாற்றிருக்கோமா. அப்போ இந்த இடத்துல cos xன்னு வந்துருச்சு. அதே தான் மைனஸ்க்கும் sin 90 - தீட்டானாலுமே நம்மளுக்கு cos x தான் வரும். அதுதான் நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க which is cos xன்னு. இப்போ y is equal to cos xக்கான கிராஃப் எப்படி வரும் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம பாயிண்ட்ஸ் எடுத்துக்கலாம். x and y. எக்ஸில் நம்ம ஒவ்வொரு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இப்போ எக்ஸில் பார்த்திங்கன்னா 0 சப்ஸ்டியூட் பண்ணுவோம். cos 0ங்கிறது 1. cos 0ஓட வேல்யூ 1ன்னு வரும். அண்ட் நெக்ஸ்ட் cos π/2 அங்கே என்ன பாயிண்ட்ஸ் எடுத்தோமோ அதே மாதிரி எடுத்துக்கலாம். π/2ன்னு இருக்குது. அப்போ cos π/2ங்கிறது 90 டிகிரி. π/2ங்கிறது 90 டிகிரி. அப்போ cos 90 டிகிரிங்கிறது 0.
நெக்ஸ்ட்டு வந்து பை cos 180 டிகிரி minus 1 3 pi by 2 which is 270 degree. அப்போ 270 டிகிரின்னு சொல்லும் போது cos 270 டிகிரி வந்து 0. நெக்ஸ்ட்டு 2 பைங்கிறது 360 தெரியும். அப்போ cos 2 பை பார்த்தீங்கன்னா வேல்யூ வந்து 1. இப்போ நம்ம பாயிண்ட்ஸ் எடுத்தாச்சு. இதை நம்ம கிராஃபில் பிளாட் பண்ணிக்கலாம். இப்போ கிராஃப் ட்ரா பண்ணியாச்சு. இதுலேருந்து நம்ம பிளாட் பண்ணிக்கலாம். 0,1 இருக்கு. பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 0x, yன்னு இருப்போம். இப்போ 0,1ன்னு சொல்லும் போது இந்த பாயிண்டில் வரும். அண்ட் பை பை 2,0 பை பை 2,0ங்கிறது இந்த பாயிண்ட். நெக்ஸ்ட்டு வந்து பை -1 பை இங்கே இருக்குது, -1 இங்கே இருக்குது. அப்போ இந்த பாயிண்டில் பிளாட் ஆகும். 3 பை பை 2 0னா இந்த பாயிண்ட், 2 பை 1னா இந்த பாயிண்டில் வரும். அப்போ இந்த சைடு பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து -π by 2 0ன்னு வரும். அண்ட் இங்கே -1ல் பிளாட் ஆகும். அண்ட் இந்த பாயிண்ட் அண்ட் இந்த சைடு வரும். அப்போ கிராஃப் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். y is equal to cos x கான கிராஃப் நம்ம ட்ரா பண்ணியாச்சு. y is equal to cos x. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தேர்ட் சப்டிவிஷன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. கிராஃபை நம்ம பிளாட் பண்ணியாச்சு பாயிண்ட்ஸ்லாம். நெக்ஸ்ட் இப்போ ஃபோர்த்து சப்டிவிஷன் y is equal to sin π by 2 minus x which is also a cos x. ஃபோர்த்து சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா y is equal to sin π by 2 minus x which is also cos xன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதுவும் cos x. நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொன்னேன், இந்த இடத்துலேயே நான் சொன்னேன் sin 90 minus xனாலுமே நம்மளுக்கு cos x தான் வரும்னு. அப்போ இந்த கிராஃப் ஃபோர்த்து சப்டிவிஷனுக்கான ஆன்சருமே இதே கிராஃப் தான். அவ்வளோதான். இந்த சம் 4 சப்டிவிஷனுமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா தேர்ட் சப்டிவிஷனுக்கு சேமாக இருக்குது. therefore it is same as y is equal to cos x which is தேர்ட் சப்டிவிஷனுக்கு இந்த ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சேமாக தான் வருது ஆன்சர். அவ்வளோதான் இந்த சம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். த்ரிஷா மேத்தமேட்டிக்ஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.